ஐரோப்பாவுக்குன்னு தனித்துவம் இருக்கா? ஐரோப்பாவுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? ஐரோப்பா உண்மையிலேயே உலகத்தை கட்டி ஆள்றதுக்கு, மிரட்டுறதுக்கு திறமை இருக்கா? அப்படின்னு கேட்டா, கேட்டுக்கிட்டே இருடா ராசா, எதுவும் எங்ககிட்ட இல்ல அப்படின்ட்டு ஓடி போயிருவாங்க. அந்த அளவுக்கு அவர்களோட நிலைமை மோசமாயிருச்சு. நிலைமை மோசமாயிருச்சுன்னு சொல்றதை விட, சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். ரஷ்யா கிட்ட இருந்து நேச்சுரல் ரிசோர்ஸை கடுமையான டிஸ்கவுண்ட், இஷ்டத்துக்கு டிஸ்கவுண்ட், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ரேட்ல வாங்கி பொருளாதாரத்தை தட்டி எழுப்பிட்டாங்க. அமெரிக்கா பின்னாடி ஹச் மாதிரி போய் உலகம் பூரா நான் வந்துட்டேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பொருளாதாரத்துல நசுங்கி கிடந்த நாடுகளை மிரட்டிக்கிட்டாங்க. இதை தாண்டி அவர்களால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப இந்த 2 அஸ்திரமும் கையில இல்லை. ரஷ்யா கிட்ட இருந்து கணிசமா டிஸ்கவுண்ட் என்ன வாங்கவே முடியுது இல்லை. இனிமே கையில காலில் வந்து வாங்கணும். அதுக்கடுத்து அமெரிக்கா கேட்கவே வேணாம். டேய் நீ பின்னாடி வராம போ, அப்ப நான் பார்த்துக்கிறேன், இப்போ ஒன்று நான் மிதிக்க போறேங்கிற மாதிரி வச்சு செய்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் தான் தன்னோட பழைய முகமூடியை போட்டுட்டு ஐரோப்பா சுத்தி வந்துச்சு. இப்போ வரையும் சுத்தி வருது. என்னன்னு, உக்ரைன் யுத்தத்தை நம்மளே நடத்திடுவோம். அமெரிக்கா யாரு? நம்ம பிராந்தியத்துல நம்மெல்லாம் முடிவு பண்ணி, நம்மெல்லாம் ஃபண்டை பம்ப் பண்ணி, ஆயுதங்களை பம்ப் பண்ணி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். கிரவுண்டுக்கு வருமா? இல்ல பேப்பர்ல தான் இருக்கும். அப்ப நம்ம கிளஞ்சு போயிடலாம் அப்படின்னு கிளஞ்சு போயிட்டார்கள். ஆனா இப்ப மெல்ல மெல்ல கிளஞ்சு போய் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சரண்டர் மனநிலைக்கு போறார்கள். ரஷ்யாவை எதிர்க்க முடியாது, அமெரிக்காவும் பக்கத்துல இல்ல, வீணா போன ஜெலன்ஸ்கி கூட சேர்ந்து நம்மளும் வீணா போகக்கூடாது. ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட தாக்குதல் அப்படிங்கிறது ஜோன் கூடிக்கிட்டே வருது. சுமி, ஒடிசா போன்ற பகுதிகளை தரை மட்டம் ஆக்கும்போது அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டானா நம்ம ஜோலி முடிஞ்சு. அங்க இருந்து நம்ம இவ்வளவு நாள் தப்பா மூச்சு விட்டோம், பைப்ல பொறுத்து போனேன். இனிமே கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு தப்பா மூச்சு விட்டோம் அப்படின்னா அவனுங்களும் வம்பு போட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஊரு மாட்டிக்கும். இங்க பூரா ஜனநாயக ஆட்சி தான். அங்க அப்படி இல்ல. ரஷ்ய அதிபர் புட்டின் எப்ப பதவி விலகுவாரு? கடவுளுக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரியும். இந்த பக்கம் அமெரிக்கா கேட்கவே வேணாம். ட்ரம்ப் 3வது தடவை அதிபரா வர்றதுக்கு கரெக்ஷன் மேற்கொள்ளலாமான்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அப்படியா? தேர்தலை சந்திக்கணும், ஓட்டு வாங்கணும், அதுக்கு முதல்ல பொருளாதாரத்தை சரி பண்ணணும், இந்த பைப்லைகளுக்கு கொடுத்த சலுகையை மெயின்டைன் பண்ணணும், இவர்களோட வாழ்வாதாரம் குறையாம பார்த்துக்கணும், தலை சுத்துது, பேசாம சரண்டர் ஆயிடுவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார்கள். 2 விஷயத்த பண்றார்கள். என்ன அப்படின்னா, எப்பயுமே அவர்கள் கூடி பேசும்போது அவர்களுக்குள்ள வம்பு தும்பு தான். உக்ரைன் யுத்தத்துல இல்ல, எல்லா விவகாரத்திலையும் ஐரோப்பாவுக்குள்ள உள்ள நாடுகள் அணி சேராது, ஒத்து போகாது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். உக்ரைனுக்கு பரம எதிரி யாருன்னு கேட்டா இப்ப யுத்தம் நடக்கிறனால ரஷ்யான்னு சொல்லலாம். ஆனா உண்மை அது கிடையாது. உக்ரைனோட கோதுமை போலந்து போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல், பால்டிக் போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய இடைஞ்சல். காரணம் அவர்களோட விவசாய ஏற்றுமதி குறையுது அப்படின்னு. அந்த மாதிரி சண்டை போடக்கூடிய பயப்பிள்ளைங்க தான் இவனுங்க. இந்த விவகாரத்துல மட்டும் விதிவிலக்கா? எப்படி மாறுறார்கள் அப்படின்னா, இவ்வளவு நாள் உக்ரைன் யுத்தத்துக்கு பம்ப் பண்றது நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். அமெரிக்கா டேய் நீ கொஞ்சூடு கொடுத்துட்டு ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை விட்டார்கள். நாங்களே ஆட்களை இறக்குறோம் அப்படின்னு பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து போன்ற நாடுகள்லாம் வெவ்வேறு காலகட்டத்துல வாய் பேசி மொத்தமா பிரிட்டன் முதற்கொண்டு உட்கார்ந்து இப்ப ஆட்களை இறக்குவோன்னு பேசிக்கிட்டு இருந்தார்கள், ரொம்ப அக்ரெசிவா. இப்ப என்னடா அப்படின்னா ஆட்களை இறக்க வேணாம் அப்படின்னு ஒரு மனதா முடிவெடுத்தார்களாமா. அவங்க நாட்டு ஏஜென்சில இருந்து அமெரிக்கா ஏஜென்சி வரையும் காட்டு தீ மாதிரி விஷயம் ஃபிளாஷ் ஆகுது. ஐரோப்பா, அதாவது அவர்களோட துருப்புக்கள், ஐரோப்பிய துருப்புக்கள் உக்ரைன் மண்ணில் நிக்க போறது கிடையாது. யுத்தத்துலதான் நிக்காதுன்னு தெரியுமேடானா அமைதிப்படையாவும் நிக்காது. அதாவது பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஆட்களை கொண்டு போய் நாங்க டிப்ளாய் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனதாக முடிவெடுத்தார்கள். இந்த வீணா போன வெங்காயம் ஊருக்கே தெரியும், அதை முந்தைய சொல்லி தொலைக்க வேண்டியது தானே அப்படின்னா அடுத்த ஒரு விஷயத்தையும் சொல்றார்கள். என்ன அப்படின்னா அவர்களுக்குள்ள அடுத்த சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யாவோட அசட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதை தப்பி தவறி வித்தெல்லாம் தொலைச்சிடக்கூடாது. வித்து கீது தொலைச்சோம்னா எங்க அசட்டை வித்தீங்க, எங்க அசட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ரஷ்யா நம்ம மீது போர் தொடுக்க கூடும் அப்படின்னு சொல்லி இப்ப அவர்களுக்குள்ள சண்டை வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே ஒவ்வொரு நாடா கை தூக்குவார்கள். யாரு? ஹங்கேரி அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்டோம்னா அடுத்து வரிசையா லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். கடைசியில இறுதி கட்டமா எல்லாரும் ஒத்துக்கிட்டு முடிவுக்கு வருவார்கள். அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார்கள். இவ்வளவு நாள் ஆட்களை உள்ள இறக்குறேன்னாங்க, இப்ப ஆட்களை இறக்க போறது இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு ரஷ்யாவுக்கு பயந்து ஓடினது மட்டும் இல்லாம, ஐயோ ஓடும்போதுதான் ஞாபகம் வருது, ரஷ்யாவோட அசட்டெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோமே, அதுக்கு வேற நம்ம கூட சண்டைக்கு வருவானே அப்படின்ட்டு ஒவ்வொரு நாடா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எது?
ஆட்களை விடமாட்டோம்னு ஒண்ணு கூடும்போது எப்படி கடைசியில தான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனா முதல்லயே பல நபர்கள் சொல்லிட்டு விலகி ஓடிட்டாங்க. அந்த மாரி இந்த விவகாரத்திலயும் விலகி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரஷ்யாவோட அசட்ட வித்து உள்ளுக்குள்ள உக்ரைனுக்குள்ள பம்ப் ஆகாது. அமெரிக்கா, ரஷ்யாவுக்குள்ள இந்த அசட்ட வித்து பம்ப் ஆகுறதாக சில டீட்டெயில் நம்மளே விரிவா பார்த்தோம் ஒரு 10 நாள் முன்னாடி. அது நடந்துச்சுன்னா அது வேற கதை. ஆனா இந்த பயப்புள்ளைங்க ரஷ்யாவோட அசட்ட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரிலீஸ் பண்ணிருவாங்க. அத விக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இப்ப உறுதியாயிருச்சு. ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பயந்து ஐரோப்பா வெளிப்படையா வெட்ட வெளியில வந்து சரண்டர் ஆகவும் தயங்காதுங்கிறது இதுல இருந்து உறுதியாயிருச்சு. நன்றி. வணக்கம்.